ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு பெட் டைம் ஸ்டோரி. நான் தான் உங்கள் சாம். இன்றைக்கி என் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு குட்டி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். காலையில் எப்போயும் கிளம்புற மாதிரி எங்கள் மம்மி என்னை கிளப்பி விட்டாங்க. நானும் இன்றைக்கி வழக்கமாக போடுற ஆக்டை போடாமல் ஜாலியாக கிளம்பி போனேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் மாரல் கிளாஸ். அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பேக்கை போட்டுக்கிட்டு அப்படியே மம்மிக்கு கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அப்படியே பாய் பாய் கட்டிட்டு கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாயை போட்டுட்டு அப்படியே ஜாலியாக ஸ்கூல் பஸ்ஸை பார்த்து ஓடிட்டே இருந்தேன். அவங்க வேறு ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக போயிடக்கூடாது, உடனே ஹார்ன் அடிச்சிடுவாங்க. சரிடா, பஸ்ஸில் ஏறிட்டோம், எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு பாயை போட்டுருவோன்னு சொல்லி பாட்டிமாக்கெல்லாம் பாயை போட்டுட்டு அப்படியே ஜாலியாக பஸ்ஸில் கிளம்பி வந்துட்டேன். ஸ்கூலுக்கு வந்தால் ஸ்கூலில் ஜாலியாக மாரல் டீச்சிங் ப்ரேயர் பற்றி எடுத்தாங்க. வாவ், சூப்பர்! ப்ரேயர்னால் என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, காட் கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறது தான் ப்ரேயர். வாவ், சூப்பரான டெஃபினேஷனாக இருக்கே. சரி, ஓகே, நம்ம இப்படி ப்ரேயர் பண்ணாலும் காட் கேட்பாங்களா? ஆமாம், கண்டிப்பாக கேட்பாங்கன்னு மிஸ்ஸு சொல்லி கொடுத்தாங்க. போதா குறைக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு குட்டி ப்ரேயரையும் சொல்லி கொடுத்தாங்க. சரி, என்னோட சேர்ந்து சொல்லி கொடுக்குறேன், நீங்களும் படிச்சுக்கோங்க. சின்ன ப்ரேயர் தான். ஏசப்பா, இந்த ஆகாரத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், இதை ஆசீர்வதியும், ஆமேன். அவ்வளோதாங்க, குட்டி ப்ரேயர் தானே, ஜாலியாக இருக்குல்ல. நான் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நம்ம எப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் இந்த ப்ரேயரை கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லிட்டு டீச்சரோட நானும் ப்ராக்டிஸ் மனசுக்குள்ளேயே எடுத்து பார்த்தேன். ஏசப்பா, இந்த ஆகாரத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், இதை ஆசீர்வதியும், ஆமேன். லஞ்ச் பிரேக் வேறு கிட்டே இருக்குது. அதனால் நம்மளும் இந்த ப்ரேயரை எல்லாருக்கும் முன்னாடியும் பண்ணி ஜீசஸ்க்கு பிடிச்ச பிள்ளையாக இருக்கணும்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஓகே, மனசுக்குள்ளே ஒருக்கா ப்ரேயர் பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லி மறுபடியும் அதை ட்ரை பண்ணிட்டேன். லஞ்ச் பிரேக் ரெடியாக இருந்துச்சு. நான் போய் இந்த ப்ரேயரை கரெக்டாக என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி என் டிஃபன் பாக்ஸை வேறு ஓப்பன் பண்ண வச்சுட்டு கண்ணை மூடி நான் சொன்னேன், ஏசப்பா, இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், ஆமேன். கண்ணை திறந்து பார்க்குறேன், எல்லாரும் என்னை சுற்றி வந்து சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. என்னை இப்படி கலாய்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பக்கம் கவலை. இருந்தாலும் நம்ம ப்ரேயர் பண்ணுறதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடி ஜோம் பண்ணுறேன். அப்பையும் கலாய்ச்சி விட்டாங்க. சரி, இனிமேல் கலாய்ச்சாலும் பரவாயில்ல, நம்ம கரெக்டாக ப்ரேயர் பண்ணிட்டு தான் இன்னைக்கு சாப்பிடணும்னு நினச்சிட்டு நான் ஜோம் பண்ணேன். நான் வேற கண்ணை மூடி ஈகராக ஜோம் பண்ணிகிட்ருக்கேன். மேலேருந்து வந்த காக்கா என் சாப்பாடு முழுசுமாக கொட்டி போட்டுருச்சு. என்ன பண்ணுறது? சுற்றி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேவலமாக பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் கண்ணை திறந்து பார்த்தா அவ்வளோ சாப்பாடும் கொட்டிட்டு அது பாட்டுக்கு பறந்து போயிடுச்சு. என்னால் அழுகையை தாங்கவே முடியல. ஐயோ, என் சாப்பாடு போயிடுச்சு, ஜெபம் பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். தூரத்தில் பார்த்தா எங்கள் அம்மா என்னையை நோக்கி ஓடி வந்துட்டுருக்காங்க. என்னடா நோக்கி ஓடி வராங்களே, என்னன்னு சொல்லி பார்த்து வந்துடுச்சுன்னு நான் சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, கடவுளுக்கு ஸ்தோத்திரம், உன்னை ஜெபம் பண்ணதுனால கடவுள் காப்பாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துலையே அவங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா? எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சு கொடுத்து விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிற நேரத்தில் தான் பார்த்தா அந்த இடத்துல ஒரு குட்டி பல்லி என் சாப்பாட்டுக்குள்ளே செத்து கிடந்திருக்கு. அதை பார்க்காம எங்கள் அம்மா சோத்து டப்பாலேருந்து சாப்பாடை எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்காக அவங்க நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. பாருங்கள், நான் ஜெபம் பண்ணலை அப்படின்னா நான் அதை சாப்பிட்டு நானும் இல்லாமல் போயிருப்பேன். ஆனால் ஏசப்பா ஒரு குட்டி ஜெபம் பண்ணதுனால என்னை காப்பாற்றி வீட்டுக்கு மறுபடியும் போகும்படியாக செஞ்சிட்டாங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஆசீர்வதிக்கப்படும். இப்பயும் அந்த டீச்சர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? ஏசப்பா, இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இதை ஆசீர்வதியும், ஆமேன். வெரி குட். நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் இந்த ஜெபத்தை மறக்காமல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஏசப்பா கண்டிப்பாக உங்கள் சாப்பாடு
உங்களுடைய உடலுடைய வலிமை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறேன். பாய். ஓகே குட்டீஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். குட் நைட். See you.